வக்பு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தவறான வழியில் நிறைவேற்றி இஸ்லாமியர்களின் உரிமையை பறித்துள்ளது என தூத்துக்குடியில் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நடத்தப்பட்ட கண்டன கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். தமிழ்நாடு ஜமா அப்துல் உலமா சபை சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஷேக் முகமது தலைமை வகித்தார். பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் மிராசா, அகமது இக்பால், அஷ்ரப் அலி, ரஹ்மான், அபுபக்கர், நவ்ரங், சஹாப்தீன், யூசுப், கிதர் பிஸ்மி, சம்சுதீன், முகமது ஜான், ஹசன், முகமது ரஃபீக், முகமது குட்டி, காஜா முஹைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஜமா அப்துல் உலமா சபை பொருளாளர் அப்துல் காதர் வரவேற்றார். கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில், வக்பு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தவறான வழியில் நிறைவேற்றி இஸ்லாமியர்களின் உரிமையை பறித்துள்ளது. அம்பேத்கர் இயற்றிய பல சட்டங்களை சீர்குலைத்து வருகின்றனர். இது ஜனநாயக நாடு. பல்வேறு மதம், சமுதாயம், இனம், மொழி கொண்ட பன்முகத்தன்மையுடன் அனைவரும் வாழ்ந்து வருகின்றனர். இப்படி ஒவ்வொரு வகையிலும் உரிமைகளை பறித்து மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் காலகட்டத்தில் தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு அமைதியில்லாத நிலைமையை உருவாக்கி விடுகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். திமுக உட்பட கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். திமுக யாருக்கும் அடிபணியாமல் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் அனைத்து தரப்பினரின் நலன் காக்கும் வகையில் பணியாற்றி வருகிறது. திமுக எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும் என்றார். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் APCV சண்முகம், மக்கள் கண்காணிப்பகம் நிர்வாக இயக்குனர் ஹென்றி திபேன், SDBI மாநில பொதுச் செயலாளர் அகமது நவலி, தமிழ்நாடு ஜமா அப்துல் உலமா சபை பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான், தமுமுக மாநில பொதுச் செயலாளர் ஹஜாகனி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு செயலாளர் காயல் மஹபூப், மாநகர ஜமா அப்துல் உலமா சபை தலைவர் இம்தாதுல்லாஹ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கோவில்பட்டி வட்டார ஜமா அப்துல் உலமா சபை தலைவர் அப்துல் ரஹீம் நன்றி கூறினார்.